வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தேவகிருபா. உங்கள் அனைவரும் மறுபடியும் என்னோட யூடியூப் சேனல்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளோட எஜுகேஷன் செக்மெண்ட்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டெவலப் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில். எப்படி லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டாங்க, எப்படி தோழி லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்றது அப்படின்னு. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாட் இஸ் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜ் ஸ்கில்? Language which helps to communicate with others. There may be various modes of communication. Language எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வகையில் மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. எந்தெந்த வகையில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஃபோன், வித் பீப்புள் ஆர் த்ரூ சோஷியல் மீடியா. Why it is needed? ஒரே ரீசன் தான், டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ். அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ போகலாம், ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வேறு வேறு ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? கம்யூனிகேட் பண்ண முடியும். எந்த இடத்துல இருந்து வந்தாலும் எல்லாருக்கும் காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும். Yes, English is an universal language. English language, moreover, 85% of people are பேசப்படுது. So, it will helpful for you to communicate with other people. What is needed to improve your language skill? எது ரொம்ப தேவை லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ண? அது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Do you have any guess? S, LSRW. LSRW அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்பீங்க. உங்களில் ஒரு சில பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். எஸ், தட் இஸ் நத்திங் பட் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிசனிங். இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட் வி ஆர் லிசனிங் அபவுட். எப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டால் நம்ம லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 வகையாக பிரிச்சிருக்கேன். பிகினர்ஸ், மாடரேட் ஆர் வாண்ட் டு டெவலப் மோர். இப்போதான் நான் இங்கிலீஷ் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ கேன் லிசன் ஆர் வாட்ச் த ஸ்டோரிஸ். ஆன்லைனில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, அது நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா பார்க்கலாம். என்னடா ஸ்டோரிஸ் கேட்க சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இட் வில் ரியலி ஒர்க் அவுட். மூவிஸ் வித் சப்டைட்டில்ஸ், தட் மஸ்ட் பி இன் இங்கிலீஷ். ஒரு சில பேர் இங்கிலீஷ் மூவி பார்ப்பீங்க, பட் ஆனால் தமிழ் சப்டைட்டிலோட பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கோ வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். டெய்லி ஒரு 20 minutes இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பாருங்க. இங்கிலீஷ் சாங்ஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ். இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க, அதில் வர லிரிக்ஸை சும்மா அந்த சாங்கோட சேர்ந்து பாடி பாருங்க. When you are doing this, your vocabulary starts to develop. Audio books also. ஒரு சில பேர் படிக்க விரும்ப மாட்டீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்காம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, யூ கேன் ப்ரொசீட் வித் ஆடியோ புக்ஸ். ஆடியோ புக்ஸ் கேட்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. Moderate or want to develop more. Already somewhat I know the language. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியும், நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, as I told before, you can also listen or watch to the English movies, but watch without any subtitles, okay? You can listen to the public speaker speech. மேடை பேச்சாளர்களோட பேச்சு கேட்கலாம். அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ், இங்கிலீஷ் சாங்ஸ், ஆடியோ புக்ஸ் அண்ட் பாட்காஸ்டிங் சேனல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இதை கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லாங்குவேஜை டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்கில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் கான்வர்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போத் லெவல்ஸ் ஆஃப் பிகினர்ஸ் அண்ட் மாடரேட்ஸ்க்கு நான் காமனாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட் அ மினிட். இந்த ஃபார்முலாவை ரெகுலராக அப்ளை பண்ணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. டெய்லி 1 minute இங்கிலீஷில் கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமெடியாக தெரியும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
உங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி டெவலப் பண்ணிக்கிறது இல்லாமல் உங்களோட கான்ஃபிடென்ஸையும் டெவலப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசி பழகுங்க. கான்வர்சேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே நான் மிஸ்டேக் பண்ணிடுவேனோ அப்படின்னு பயப்படாதீங்க. Allow yourself to make mistake. Then only you can able to improve yourself. Then assign some topic to yourself and increase time limit from 1 minute to 15 minutes. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 minute இருந்து 15 minutesக்கு ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட், ரீடிங். சூஸ் வைஸ்லி அண்ட் டெய்லி ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கும்போது நல்ல புக்கா செலக்ட் பண்ணி படிங்க. போத் பிகினர்ஸ் அண்ட் மாடரேட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரே விஷயம் இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் பார்ப்போம். ஸ்டார்ட் வித் மேகசின்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ஸ்மால் ஆர்டிகல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். சின்ன சின்ன காமிக்ஸ் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். எடுத்தோடனே நாவல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ், அப்புறம் ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் ரெகுலர் ஆயிடும். படிக்கவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். மாடரேட்ஸ்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர், நாவல்ஸ், மேகசின்ஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஜாயின் இன் ரீடர்ஸ் கிளப். ரீடர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. யூ கேன் ஜாயின் இன் தட். நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரீடிங் ஹேபிட், ரீடிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங். Don't worry about rules. Both beginners and moderates-க்கு நான் சேர்த்தே சொல்றேன். Try to form a sentence. First ஒரு sentence form பண்ண try பண்ணுங்க. Next, assign a topic to yourself and try to write a paragraph. ஒரு சின்ன டாபிக் கொடுத்து ஒரு paragraph எழுத first try பண்ணுங்க. Next, allow yourself to write creatively. கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை ரைட் பண்ணுங்க. For example, இப்போ ஒரு ட்ரீயை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சர், ஷேப், அந்த ட்ரீயோட கலர், இதெல்லாம் வந்து உங்களோட வேர்ட்ஸில் எவ்வளோ க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரைட் எஸ்ஸே பை யுவர் ஓன். இப்போ பேராகிராஃப் வரைக்கும் நம்ம எழுத கற்றுக்கிட்டோம். மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. மிஸ்டேக் பண்ணால் நம்ம திருத்திக்கலாம். ஸோ allow yourself to make mistake. இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ். கண்டினியூவஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே வந்து சாத்தியமாகாது. ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் செக்மெண்ட்ல எப்படி நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் எனி கொஷின், feel free to ask in the comment box. This is Deva signing off and stay tuned.